ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சோப் பார்க்க போறோம்னா, முல்தானி மெட்டி சோப் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சோப் வந்து நம்ம முகம் வந்து நல்லா பொலிவா, கலர் ஆகுறதுக்கும், வறண்ட சருமம் வந்து நீங்கி மிருதுவாக ஆகுறதுக்கும் இந்த சோப் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த சோப் செய்றதுக்கு 100 கிராம் அளவு கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துக்கலாம். இந்த சோப் பேஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க அத வாங்கிக்கோங்க. நெறைய சோப் பேஸ்ல வந்து நொரை அவ்வளவா வராது. நம்ம வாங்குற சோப் பேஸ் வந்து கரெக்ட்டான சோப் பேஸா பார்த்து வாங்கணும். இதுல வந்து நொரை வந்து நல்லாவே வருது. அதனால தான் நான் லிங்க் குடுத்துருக்கேன். இப்போ வந்து கிளிசரின் சோப் பேஸ் இல்ல பியர் சோப்ல பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். ஆனா கிளிசரின் சோப்ல தான் பண்ணணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ண கிளிசரின் பேஸ வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அத பவுல்ல வந்து ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சுட்டு, அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம், அந்த சோப் பேஸ் இருக்கிற பவுல வந்து அந்த தண்ணிக்குள்ள இந்த மாதிரி வச்சு, டபுள் பாயிலிங் மெத்தட்ல நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் இருந்தா அதுவே வந்து நல்லா மெல்ட் ஆயிடும். இந்த முல்தானி மிட்டி சோப்ல சருமத்துக்கு தேவையான ஏராளமான மினரல்களும் சிலிக்கேட்களும் நிறைய இருக்கு. அதனால வந்து சருமத்துல உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசையை உறிஞ்சி சருமத்திற்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுத்து பளபளப்பாக மாற்றுது இந்த முல்தானி மிட்டி. இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவு முல்தானி மிட்டி ஆட் பண்ணிக்கலாம். அதுலயே வந்து நம்ம வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 2 முடி வந்து இதில நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி உடனே வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. விட்டீங்கன்னா உடனே வந்து கட்டியாயிடும். கொஞ்சம் நல்லா தண்ணியாவே வந்து இது பண்ணுங்க. இல்லைன்னா இது உடனே கட்டியாக ஆரம்பிச்சுடும். நீங்க சோப் பேஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க இத ரெடி பண்ணுங்க. அதுலயே வந்து நம்ம விட்டமின் இ கேப்சூல் வந்து 1 ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம முகம் வந்து நல்லா ஷைனிங் ஆகுறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்ப நல்லா அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், நம்ம சோப் மோல்டு எடுத்துக்கலாம். இந்த மோல்டுல வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட மோல்டு இல்ல அப்டின்னா, நீங்க வந்து வீட்ல உள்ள சில்வர் கிண்ணம் இல்லைன்னா, பிளாஸ்டிக் டீ கப் ஏதாவது எடுத்து, அதுல வந்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப வந்து நமக்கு வந்து சோப் பேஸ் வந்து நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப இதுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முல்தானி மெட்டிய வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு, அது கூடவே வந்து நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து வாசனைக்காக இதுல வந்து கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம சோப் மோல்டுல ஊத்தி எடுத்தா சோப் ரெடி ஆயிடும். இந்த சோப் மோல்டுல ஊத்துனதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு 5 to 6 ஹவர் வந்து வெளில வச்சா அதுவே கெட்டி ஆயிடும். இல்ல நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்தோம்னா, உடனே சோப் வந்து ரெடி ஆயிடும். நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சு எடுத்திருக்கிறேன். சோப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சோப் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால, நம்ம ஸ்கின் டோன் வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம, நம்ம முகம் வந்து நல்லா பொலிவாகுறதுக்கும், நம்ம முகம் வந்து கலர் ஆகுறதுக்கும், நம்ம முகம் வறண்ட சருமம் வந்து நீங்கி, மிருதுவான சருமம் கிடைக்கிறதுக்கும், இந்த முல்தானி மிட்டி சோப் வந்து ஹெல்ப் பண்ணுது. நீங்களும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. சோப் ரெடி பண்ணதுக்கப்புறம், நம்ம வந்து ஒரு ரேப்பர் வச்சு, நல்லா சோப்ப வந்து ராப் பண்ணி, நல்லா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் சோப் வந்து நல்லாருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.